ஆணவக் கொள்கையை தடுக்க தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி சென்னையில் விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழக அரசு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியில் ஐடி இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டித்தும், அதே போன்று இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பு அடிப்படையில் இந்த விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். கவின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடந்த 10 ஆண்டுகளாகவே ஆணவ படுகொலை நடப்பது தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. இதை முற்றிலுமாக தடுப்பதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ச்சியாக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஆணவ படுகொலைகள் நடந்து வருகிறது. இதற்கு இந்தியா முழுவதும் சட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கை உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசும் இதற்கான கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களால் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். இதைதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும், எனவே தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது கலந்து கொண்டு இருக்கிறாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, சட்டம் இயற்று. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நாள்தோறும்